சார் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு 2006ல் விஜயகாந்த் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல 2026ல் விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார், எல்லா கட்சிகளுக்கும் இது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? சென்சார் பண்ணதை சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னார்? உங்களுக்கு தேவையான மொத்தம் கேட்குறீங்க. விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஸ்பாய்லர், தீங்கு விளைவிப்பவர். யாருக்குன்னா திமுக. தூக்கி போடப்பட்டவர் தான் புகார் கொடுத்தாரா? புகார் கொடுத்தவர் தான் தூக்கி போடப்பட்டவரா? அவர் தான் இவரா? புகார் கொடுத்தவர் வேறன்ற மாதிரி புரியுது பார்க்குறப்போ. புரியுதுல்ல? அப்போ இது பொய் புகார்னு தெரியுதா? அப்புறம் இது எப்படி நிற்கும்? இதில் வேற 3 பிரிவுகள் கீழே வழக்கம். கோர்ட்டில் போய் பல்ப் வாங்க போகிறாங்க. ஒரே நாளில் 3 நாளில் ஃபங்க் வளர்வது எப்படி? நல்லா குரோட்டன் செடி மாதிரி வெட்டி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த இந்த இது இருக்குது. என்னது? காலிஃப்ளவர். அவன் தலை எப்படி இருக்குது? அப்படி காலிஃப்ளவர் தலை மாதிரி இருக்குது. மேலே மட்டும், கீழே ஃபுல்லாக அடிச்சிட்டான். இப்போ இந்த தலை பார்த்தா பூச்செடி மாதிரி இருக்குது. அப்படி மேலே வந்து கீழே அப்படி பங்கு இருக்குது. கரெக்டாக? இந்த கீழே இருக்கிற பங்கு எப்படி ஒரு வாரத்தில் வளர்ந்துச்சு? உங்களுக்கு பங்கு காலிஃப்ளவர்லாம் கேட்கவே இல்லை. உடனே 3 பிரிவுகளுக்குள்ள வழக்கு. அப்படியே செத்து போய்டும் கோர்ட்டில். அப்புறமா சொல்லுவான், மிலாட் என்ன இருந்தாலும், நானாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் தூக்கி போட்டது தப்பு தானே மிலாட், அதுக்காகவாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க மிலாட்னு. சினிமாக்காரன் தான் போட்டு ராம்பாக்கு போயிட்டு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த நடிகைகளை கிட்ட பார்க்கும்போது இவன் அப்படியே அவன் வாழ்க்கையில் பிறந்த பலன் அடைஞ்சிடுவான். நான் இந்த தடவை கிட்ட பார்த்துட்டே அவ்வளோதான். ஆனால் நீ பார்க்கும்போது சும்மா அப்படி ஜம்ப் பண்ணுறான். 10 அடி சார், 10 அடியே ஜம்ப் பண்ணான். பார்த்தேன் எத்தனை பேர் அவன் வரும்போது அப்படி அனுப்பிச்சிக்கினான் பாருங்க, பட்டுன்னு 2 பேரை. இன்ஸ்டாகிராம்ல வந்து கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேல அதுல லைக் போட்டிருந்தாங்க. 100 கோடி அது எல்லாமே நீங்க பெரிய பிரபலம் ரொனால்டோ, அவருக்கு தான் உலகத்துல அதிகமான இது. அவருக்கே 10 கோடி வரலையா? 2வது இந்திய பெரிய பிரபலம் வந்து கோலி, பிரதமரே மிஞ்சிட்டு அந்த அளவுக்கு பெரிய ஆள், அவருக்கே அந்த அளவுக்கு வரல. நீ யார்? நீ இங்கேருந்து ஆந்திராலே உன் படம் ஓட மாட்டேங்குது. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பீகாரில் தமிழக முதல்வர் மை டியர் பிரதர் ராகுல் காந்தி என்று ஆரம்பித்த, உங்களுக்கு அந்த தோட்டமா இருந்தா சந்தேகம் இல்லைல்ல? அப்படி ஆரம்பித்த முதல்வர் எப்படி பாக்குறீங்க சார்? பீகாரில் தமிழக முதல்வர் இது பல்வேறு அவர்கள் செயலில் கேட்டால் அகில இந்திய தலைவராக உருவெடுக்கிறார் அப்படின்ட்டுருவாங்க. இவங்களே ஒரு உரையை தயாரித்து ஒரு காங்கிரஸ்கார் ஒருத்தர் அவரை கூட கூட்டிகிட்டு போய் இவர் வாசிக்க, அவர் ஹிந்தியில் பேச அப்படின்னு போயிருக்கு. என்ன விஷயம்னா, பீகாரில் போயிட்டு ஆகப்பெரும் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ்னு பேசியிருக்காரு. லல்லு பிரசாத் யாதவுடைய பின்னணி எல்லாருக்கும் தெரியும். ஊழலுக்காக சிறை சென்ற முதல்வர். இங்கே வந்து ஜெயலலிதா ஊழலுக்காக சிறை சென்ற எல்லாம் பேசுவாங்க. அங்கே போயிட்டு ஆகப்பெரும் தலைவர்னு அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக பீகாரில் ஆகப்பெரும் தலைவர் யாருன்னா கொண்டாடப்பட வேண்டியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ தெரில. தெரியுமா? தெரியாது. 2K கிட்ஸா 90 கிட்ஸா? 2க்கு நடுவில் எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது இந்திராவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பெரிய போராட்ட அலை எழுந்தது. அப்போ இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து ஒரு தலைவராக எல்லாரையும் ஒருங்கிணைச்சவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவருடைய சிஷ்யர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ், சுப்பிரமணிய சாமி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இளம் துருக்கியர்கள்னு வாங்க. சந்திரசேகர் பிரதமராக இருந்தார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி பல தலைவர்கள், இவர் முலாயம் சிங் யாதவ், பலரும் அவர்கிட்ட இருந்தவங்க. அது ஜனதா கட்சியாக மாறிச்சு. இந்திரா காந்தியை முதல் தடவையாக ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கீழே இருக்கிற பெருமை அவரை சேரும். அப்படிப்பட்ட தலைவர் பீகாரில் சேர்ந்தவர். நம்மளால் கேட்டால் பீகாரிங்கெல்லாம் பானிபூரி விற்கிறவங்க, கக்கூஸ் கழுவு தான் லாய்க்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே போய் பெருமை பேசிட்டு வந்திருக்காரு. தன்னை ஒரு அகில இந்திய தலைவராக மாற்றும் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் போய் அந்த தேர்தல் நேரம்ல இந்த தேர்தல் அந்த ஆணையம் அந்த விவகாரத்தை கொஞ்சம் இது பண்ணால், நம்மளும் தேசிய நீரோட்டத்தில் தலைவரை நீங்களும் கலந்துட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம பண்ணலாம், உருட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே ஏன் கொளத்தூரில் 27,000 வாக்குகள் காணாம போச்சுன்னா அதை பற்றி தெரியாது. அங்கே போய் பேசுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. சார் அங்கே ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு சார். அது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பொம்மை, பாஜக கொடுக்குற கீக்கு ஆடுற ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. தேர்தல் ஆணையம் மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வாக்காளர் இந்த மேட்ரு. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக போய் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை போட்டு மீண்டும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட சொல்லி யார் யாருக்கெல்லாம்
வாக்கு இல்லையோ அவங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களும் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பெருசாக்குறாங்க. இது தேவைதான். ஆனால் மாநிலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுலாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்க தேர்தல் பணியாளர் யார், மாநில இவங்க தான், அவங்கள வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நடக்கிறதுன்றது வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இவர்கள் இதையே பெரிய இந்தியாவில் வேறு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன்னா அடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட தேர்தல் ஆணையம் தான். இப்போ இவிஎம் மிஷின் சொல்லி சுற்றுறாங்கல்ல, இவிஎம் மிஷினை வச்சு தான் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாதுன்றாங்க. ஏன்னா அது வந்து இது கிடையாது, எந்தவித என்ன சொல்கிறது, ஆன்லைனு எந்தவித நெட்வொர்க்லேயும் இயங்கலை. அது ஒரு மேனுவல் இது மாதிரி இது பண்ணி கொடுத்துட்டா, அதுக்கு சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அது தானாக ஒர்க் ஆகும். ஓகே. அதை வந்து வெளியிலேருந்து இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கேருந்து அதை ஹேக் பண்ணி இயங்க வைக்கலாம், கம்ப்யூட்டரில் முடிவுகளை மாற்றலாம். அந்த மாதிரி அது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாதப்போ இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாது. ரெண்டாவது, இவிஎம் மிஷினில் வந்து ஒரு அந்த பேனல் இருக்குல்ல, இப்போ இந்தியா முழுவதும் போயிட்டு இவிஎம் மிஷின் அன்னைக்கு தான் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ரெடி பண்ணதை அனுப்புவாங்க ஓட்டுச்சாவடிக்கு. அங்கே வர்ற பேலட் பேப்பரை ஒட்டுவாங்க. அப்போ ஆர்டரே மாற்றி வரும். ஒரு இடத்துல அந்த ஆல்ஃபாபெட்டிக்கலில் வரும் வேட்பாளர்கள். அப்போ அதுலேயும் போயிட்டு நீங்கள் முன்கூட்டியே எப்படி ஹேக் பண்ண முடியும், இந்த இடத்துல வருது அப்படின்றதும் பண்ண முடியாது. சில இடங்களில் இவர்கள் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் இந்த நடைமுறைகள் சிக்கல் இருக்குல்ல, டபுள் என்ட்ரி வாக்காளர்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 5 மணிக்கு மேலே போடுற ஏற்பாடுகள். இதுக்கும் என்னன்னா லோக்கல் பிஎல் ஓட்டுறாங்கல்ல, பூத் கமிட்டி மெம்பர்ஸ், அவங்க தான் கண்காணிக்கணும். இப்போ 66 லட்சம் வாக்குகள் காணா போகிறதையே லோக்கல் காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, மற்ற கட்சி ஆட்கள் என்ன பண்ணான்னு கேட்டால், நீங்கள் பெரிய தலைவர்களே விலைக்கு வாங்கியிருக்கீங்க, அவங்கள வாங்க முடியாதான்றாங்க. அப்போ உங்கள் கட்சியில் எவனுமே உண்மையா இல்லையா அப்படின்ற கேள்வி அடுத்து வருது. அதே மாதிரி இந்த வாக்குகள் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணாங்கன்றது, ஒவ்வொரு பூத்துலேயும் பூத் கமிட்டி மெம்பர் இருப்பான்ல, அவனுக்கு தெரியல, அவன் தெருவில் இவன் வீடு மாறி போயிட்டான், இவனுக்கு ஓட்டிங்க இல்லைன்ற மாதிரி இதெல்லாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்ககிட்டையும் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர மெஷினை ஆப்ரேட் பண்ணி பண்ண முடியாது. அப்படி பண்ணோன்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த 24 இடைத்தேர்தலில், இது பொது தேர்தலில் தமிழகத்தில் பாஜக 5 இடம் ஜெயிக்கும்னு எல்லாருமே நம்பினாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவார், நயினார் ஜெயிச்சிருவார், பொன்னார் ஜெயிச்சிருவார், அப்புறம் மதுரையில் ஏதாவது ஒரு தொகுதி அந்த இதில் ஜெயிச்சிருவாங்க, விருதுநகர் ஜெயிச்சிருவாங்க, தருமபுரி ஜெயிச்சிருவாங்க, இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்பினாங்க. ஓகே. இதில் ஒரு அண்ணாமலை ஜெயிக்க வச்சுருந்தா கூட யாரும் பொய்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பொன்னாரை ஜெயிக்க வச்சுருந்தாலும் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு தனியான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக இவிஎம் மிஷினை வச்சு ஒரு 5 சீட்டு 5 எம்பி இங்கே வாங்கியிருக்கலாம்ல. இன்னொன்று 400 தொகுதிகள் ஆப்கி பார் 400 பார்னு சொல்லி தெரிஞ்சாங்க. அப்புறம் 300 தொகுதின்ற மாதிரி மாறிச்சு. ஆனால் மெஜாரிட்டியே கிடைக்கல. இவிஎம் மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணுறவன் தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகிறதே பண்ணுவான். காங்கிரஸுக்கு வேணால் ஒரு 100 தொகுதி போட்டோன்னு விட்டுறான்னு வச்சுக்கணும், தனக்கு ஒரு 300 தொகுதியாக வரதுன்னு பார்ப்பான். அப்போ இது எல்லாமே வந்து இவர்களால் பண்ண முடியாதுன்றதுன்னு உத்தரப்பிரதேசிலே தோற்று போயிட்டாங்க. இதுலேயே மெஜாரிட்டி அங்கே தான் வரும். அங்கேயே அவர்கள் அடிபட்டுச்சு. அயோத்தியில் கோயில் கட்டின தொகுதியே இவங்க கைவிட்டு போயிடுச்சு. அப்போ எங்கே இவிஎம் மிஷினை வச்சுட்டு பண்ண முடியும்? அதே மாதிரி தான் இந்த தேர்தல் இதுவும். இவர்கள் இஷ்டத்துக்கு நீக்கினதை தேர்தல் ஆணையம் முரண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆவணங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னது தான் பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ அதை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வச்சாங்க. இன்றைக்கி ஒருத்தர் காங்கிரஸ் எம்பி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. யார் பார்த்தீங்களா செய்தி? சசிகாந்த் செந்தில். அவருக்கு ஏதோ காங்கிரஸ் தலைவர் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு போல். அவருடைய அலுவலகத்திலே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. திருவள்ளூர் காலவரையற்ற உண்ணாவிரதம். எதுக்குன்னு கேட்டால், கல்வி நிதியை மத்திய அரசு கொடுக்காததை கண்டித்து கொடுக்க வலியுறுத்தி. சரி, பார்லிமெண்ட் இவ்வளோ நாள் நடந்துச்சுல்ல, அதில் நீங்களும் போயிருப்பீங்க, என்ன பேசுனீங்க? நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தமிழ்நாட்டு உரிமைகள்னால் தமிழ்நாட்டு உரிமைகளை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப இதுவாக கேட்குறாரு, ஒரு நெறியாளர் அதிமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட. அவர் டக்குன்னு தடுமாறணும்னா அதை எடுத்து போட்டு பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு உரிமைகளை யார்கிட்ட கேட்கணும்? மத்திய அரசு தான் கேட்கணும். மத்திய அரசு பாஜக அரசாகவே இருந்தாலும் நீ உரிமையை கேட்கறதுல ஃபெயிலியர் தானே அவர் சொல்ல வர்றாரு. என்னென்ன உரிமைகள்? காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை கட்டுறான், கேட்கணும்ல. உன்னுடைய உரிமையை நீ தானே மீட்கணும். 39 எம்பி வச்சுருக்க. மீனவர்கள் பிரச்சனை, பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கலாம்ல. அந்த மாதிரி விவகாரத்தில் எதுவும் பண்ணல.
இப்போ அந்த கல்வி உரிமையாக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு, அந்த விஷயத்துக்காக நீ பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும்ல. ஏன்னா அங்கே போய் பேசினாலே எடுத்தது டேட்டாவோட அடிச்சிடுவோம். அதனால என்ன பண்ணுறது, கல்வி அங்கே பேசலை, அங்கே போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டு இங்கே வந்து உண்ணாவிரதம் இருக்கார். இதுதான் இவர்களுடைய உருட்டுகள். இதை கரெக்டாக எடுத்து அடித்தா இவர்களால் பேசவே முடியாது. அதுக்கு முன்னாடியே இவர்கள் தப்பு தப்பாக அடித்து பரப்பி விட்டுருவாங்க. சார், விஜயின் மாநாடு முடிஞ்சது, அதன் பிறகு காங்கிரஸுடன் ஏதோ சீட்டெல்லாம் பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அதனால தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் முதல்வர் அவர்கள் பீகாருக்கு சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? 2 விஷயம். ஒன்று, காங்கிரஸுக்கு திமுக தேவை. 2029 தமிழகத்திலிருந்து ஒரு 10 எம்பி தொகுதி ப்ளஸ்ஸு இண்டி கூட்டணிக்கு 39 எம்பி அப்படியே வேணுன்றதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்குது. அதுக்கு திமுக தான் சரியான சவாரி செய்ய முடியும். விஜய் நம்பி போக முடியுமா? எதாவது பண்ண முடியுமா? ஐயான்னு சட்டையை கிழிச்சுட்டு போயிடுவானுங்க. நீங்கள் பல்லக்கில் தூக்கிட்டு சம்மந்துக்கிட்டு ஊராக போய் ஓட்டு வாங்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. டப்புன்னு 2 பேர் தோளில் ஏறிடுவான், 2 பேர் பல்லக்கு டாப்பில் ஏறிக்குவான், பல்லக்கு கீழே போட்டு அது மேலே ஏறிக்குவான். டேய் தூக்குவாங்கடா, திமுகலாம் எங்களை பல்லக்கில் தூக்கி தானே ஜெயிக்க வச்சுக்கிறாங்கன்னா தேவபார் தூக்குறேன் பாருன்ட்டு அப்படியே தூக்கி கவுத்தி விட்டு போயிடுவானுங்க. அப்போ காங்கிரஸுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவங்க வந்து அதற்கான ஆட்கள் கிடையாது, இவர்கள்ட்ட அந்த பலம் கிடையாது, இவர்கள்ட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை? அதே மாதிரி திமுகவுக்கு என்ன ஒரு பயம் இருக்குது உண்மையிலேயே. ஒருவேளை நம்ம காங்கிரஸ் கம்மியாக கொடுத்து போடாங்க வையாலன்ட்டு அங்கே போயிட்டாங்க வச்சுக்கிங்க, ஒரு பயமுறுத்துறதுக்கே போடா, நாங்கள் 2014 அப்படி தான் தனியாக நின்று தோற்று போனோம், இப்போ மட்டும் என்ன போ அப்படின்னு போகிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க. ஒரு வேளை இவங்க போனான்னொன்னே இன்னொரு மானசன் இருக்கார் திருமாவளவன், அவரும் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டார். பெரிய மனசன் சண்முகம், சண்முகம், இவங்களாம் கோச்சிட்டு மொத்தமாக போயிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை, திமுக கதை முடிஞ்சது. அந்த பயம் இருக்கிறதுனால தான் இவர் அங்கே போயிட்டு நல்லா பாயிண்ட் எடுத்து குத்திங்க. இது ஒரு காரணம். போயிட்டு தன்னை உங்களோட தான்ப்பா நாங்கிறேன், பா ரினியூவல் பண்ணிட்டேன்ப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அவங்களுக்கும் அப்பா எங்களோட தான் இருக்கியா, பார்த்து சீட்டை பார்த்து கொடு அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே தற்காலிகம்தான். எலெக்ஷன் நெருங்கின நேரத்தில் அவங்க ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, டெல்லி மேலிட பார்வையாளர் ஒருத்தர் 100 சீட்டுக்கு அப்பன்னு சொல்லிட்டு போய்கிறார். அப்போ அவர்கள் எண்ணம் இந்த டைமை வச்சு தான் திமுகவை நெருக்கணும். சார், ஆனால் ராகுலும் ஸ்டாலினும் ஒரு அண்ணன் தம்பிங்கள டியர் பிரதர்ஸ் அப்படின்ற அளவுக்கு பெரியப்பா புள்ள சித்தப்பா புள்ள தான். அதெல்லாம் இந்த உருட்டுலாம் தெரியாதா? மேடைகளில் வர்ற உருட்டுலாம் நான் தம்பின்னுவாங்க, தேர்தல் முடிஞ்சோன்னு காணப்படுவாங்க, நாளைக்கே திட்டுவாங்க. அதெல்லாம் இது கிடையாது. இவர் இங்கே பேரறிவாளனை கட்டி பிடிச்சி தான் அங்கே போய் ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிருந்தார். அதனால் இதெல்லாம் வந்து மேட்ரு இல்லை, இது தேர்தலுக்காக சொல்கிறது. உன்னை நம்பி தம்பி நாங்கிறேன் பார்த்துக்கோன்னு. அவர் அண்ணா மறந்துடாது, நான் அண்ணா தம்பி தானே, வருது இல்லை சட்டமன்ற தேர்தல், பழையபடி காங்கிரஸுக்கு 60 சீட்டு கொடுக்க சொல்லுங்கள். தம்பி தானே, யார் கொடுக்க போகிறோம், தம்பிக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். சார், அன்புமணி அவர்கள் வந்து பீகார் தான் முதல்ல வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்தது, சாதி அந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தது. இப்போ பீகாருக்கு போயிட்டு வந்த முதல்வர் இந்த முறை அவருக்கு வந்து அந்த ஞானோதயம் வரும், வந்து எடுப்பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வருமே. இவரை முதல்வர் வந்து அவருடைய எண்ணத்துலேயோ இல்லை அவருக்கு அதை பற்றிலாம் தெரியாது, அந்த மாதிரி விஷயத்துலையோ ஆட்சி நடத்தலை. ஒரு கட்சி தலைவர்னா அவர் கட்சி அவருடைய எண்ணம் அது பிரகாரம் தான் ஆட்சி நடத்தணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. அதிகாரி வந்து சொல்லுவான், டிஜிபி சங்கர் ஜிவால் HOPFன்னு வாங்க, ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ், தலைமை டிஜிபி அப்படி வச்சுக்கலாம். தலைமை டிஜிபி, ஏன்னா ஒரு 10-15 டிஜிபி இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான் தலைமை டிஜிபி. அவர் வந்து டெல்லியிலேருந்து UPSCக்கு இவங்க பட்டியல் அனுப்பிச்சு, அந்த பட்டியலேருந்து 3 பேர் அனுப்பிச்சு அதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு 2 வருஷம் அல்லது அவர்கள் ஓய்வு பெறும் வரை தூக்கவோ மாற்றவோ அவருக்கு இணையாக வேறு ஒருத்தரை போடவோ முடியாது. இது உச்சநீதிமன்ற உத்தரவு. அவரும் இந்த மாதிரி பேனலில் போகிறவங்களுக்கு 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும் கட்டாயம். 2 மாதங்கிறவங்க நாளைக்கு இது இதாக வரவங்க அப்படிலாம் கணக்கு இல்லை, குறைந்தபட்சம் 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் ஜிவால் வந்தார். இவங்களுக்கு ஏற்ற ஆள் கொண்டு வந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி சைலேந்திர பாபு கொண்டு வந்தாங்க. இப்போது நம்ம இவங்க சீமா அகர்வால் அவங்க வந்து AK விஸ்வநாதனுடைய மனைவி, சீனியர் டாப் மோஸ்ட் சீனியர் IPS 90 பேட்ச். அந்த ஆண்டில் இருந்த எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஈவன் இவர் உட்பட, AK விஸ்வநாதன் உட்பட. அதற்கு பிறகு 91 அந்த பேட்ச்லையும் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. 92ல் 2 பேர் இருக்காங்க. ரத்தோர் முன்னாடி கமிஷனர் இருந்தார்ல, சந்தீப் ராய் ரத்தோரும்
ராஜீவ்குமாரும். அப்போது மொத்த டாப் மோஸ்ட்டில் 3 பேர் இருக்காங்க, மோஸ்ட் சீனியாரிட்டி. இந்த மாதிரி இந்த இப்போ இவர் ரிட்டையர் ஆகிறாரு இந்த ஆகஸ்ட்டில், ஜூன்லேயே ரிட்டையர் ஆக வேண்டியது. அவருடைய ஏஜ் பிரகாரம் ஆகஸ்ட் வரைக்கும் அவருக்கு பதவி காலம் இருக்கிறதுனால ஆகஸ்ட் வரைக்கும் நீட்டிச்சாங்க. கடைசி நாள் நினைக்கிறேன் சார். 31. அப்போ நீட்டிச்சாங்க. நீட்டித்த உடனே 3 மாதத்துக்கு முன்னாடியே இன்னொரு டிஜிபி, புது தலைமை டிஜிபி வர்றதுக்கு பேனல் அனுப்பணும். இங்கே என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு அவங்கள பிடிக்காது, ரத்தோரையும் பிடிக்காது, சிஎம்க்கு இல்லை, சிஎம்க்கு எல்லாரையும் பிடிக்கும். அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. உடனே அவங்கள தான் அனுப்பணும், வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது? அப்போது ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவை 2-3 மாநிலங்கள் எனக்கு என்னென்னு மீறி இருக்குது, அது கண்டெம்ட் இருக்குது கோர்ட்டில். நம்மளும் பண்ணால் என்ன அப்படின்ட்டு எனக்கு என்னென்னு பேனல் அனுப்பவே இல்லை இது வரைக்கும். அப்போ பேனல் அனுப்பணும்னா நாளைக்கு ரிட்டையர் ஆகிறாருன்னா இப்போ வரைக்கும் பேனல் அனுப்பலை, அப்போ அங்கேருந்து பட்டியல் வராது. அப்போ என்ன பண்ணுறது? தெரிஞ்சே இவர்கள் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போடுவதாக தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொறுப்பு டிஜிபின்றதே கிடையாது, அப்படி போடவும் கூடாது. அது ஏன் தேவை வந்துச்சு? இவர்கள் பேனல் அனுப்பலை, லிஸ்ட்டு வரல. லிஸ்ட்டு ஏன் வரல? இவர்கள் அந்த பேனல் அனுப்பலை. மொத்தம் ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேர் பேனல், இம்பேனல்னு சொல்லுவாங்க. அதை இவங்க யூபிஎஸ்சிக்கு அனுப்பி, அதில் யூபிஎஸ்சி என்னென்ன சார்ஜ் இருந்ததா, பனிக்காலத்தில் ஒழுங்காக இருந்தாங்களா, சஸ்பெண்ட் ஆகிருக்காங்களா, முறைகேடு இருக்கா, அது மாதிரிலாம் பார்த்து ஒரு 3 பேரை மோஸ்ட் சீனியராக திருப்பி அனுப்புவாங்க. அப்போ அந்த 8 பேர் பட்டியலை ஈஸி, ஒருமே பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதான். அதை அனுப்புனா இந்த 3 பேர் தான் வருவாங்கன்னு தெரியும். அதனாலேயே இது வரைக்கும் அனுப்பாமல் நேரம் காலத்திக்கிட்டு, இதுக்கு நடுவில் மதுரை கிளையில் ஒரு வழக்கறிஞர் யாசர் அராஃபத்துன்னு நினைக்கிறேன் பேர், இந்த மாதிரி HOPF நியமனத்தில் இவங்க முறையின்றி செயல்படுறாங்க, யாரோ பொறுப்பு டிஜிபியை நியமிக்கிறதா தகவல் வருது, முறைப்படி அந்த நடைமுறை பிரகாரம் செயல்படணும், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது, பிரகாஷ் சிங் வழக்கில் என்ன வழிகாட்டுதோ அது பிரகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படணுன்ட்டு ஒரு வழக்கு போடுறாரு. நீதிபதி SM சுப்பிரமணியம் அமர்வில் வருது. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது, இல்லை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது, நாங்கள் முறைப்படி தான் நடப்போம் அப்படின்னோன்னா ஜட்ஜிங்களும் அவங்க தான் முறைப்படி நடக்கிறேன்றாங்களா, அப்புறம் என்ன, அந்த வழக்குக்கான தேவையே இல்லை, மனுவை டிஸ்மிஸ் பண்ணுறான்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் நாளைக்கு இவர் ரிட்டையர் ஆகிறார். இப்போ அடுத்த டிஜிபினா இந்த ஒரு பட்டியல் வந்திருக்கணும், அவங்க யாராவது 3 பேரில் யாராவது ஒருத்தரை நியமிக்கணும். பட்டியலே போகலன்னு தான் தகவல். பார்த்தீங்களா இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் முதல்வருடைய இஷ்டமோ முதல்வருடைய இதுவோ கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திங்கன்னா என்ன ஜாதி யார் என்ன இருக்குதுன்னு தெரிய போகுது. ஆனால் எடுத்துட்டா உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டங்கள் வெடிக்கும், அதெல்லாம் பண்ணணும். அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சமூகத்துக்கு பண்ணால் இன்னொரு சமூகம் கோச்சிக்கும். அதுக்கு பயந்து இதை மத்திய அரசு தான் பார்க்கணும், மத்திய அரசு தான் தள்ளி விட்டாங்க. இதே அதிமுக அரசு இருந்திருந்தால் துள்ளி குதித்து இது ஒரு அரசா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு நேரத்துக்கு அப்படியே முத்தரசன்னா சும்மா அப்படியே உருண்டுருப்பாப்புல, பல்ட்டி அடிச்சு உருண்டுருப்பாப்புல. இன்றைக்கி எல்லாரும் கம்முன்னுக்குறாங்க. இத்தனைக்கும் இருக்கின்ற கட்சிகளில் பெரும்பாலானோர் பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள். காங்கிரஸ் எடுத்துக்கணும், விசிகே ப்ளஸ்ஸு இவங்க சிபிஎம்மில் 2 தலைவர்களும் சமூக நீதி பார்வையில் இருக்கிறவங்க, சிபிஎம் சிபிஐ ப்ளஸ்ஸு ராம்தாஸ், அன்புமணி ராம்தாஸ் கேட்குறாங்க. இவ்வளோ பேர் கேட்டும் இன்னை வரைக்கும் அதை பற்றி கவலையே பண்ணல. இது இல்லாமல் அவங்க கூட இருக்கிறாங்கல்ல, ஆசிரியர் கே வீரமணி, அவங்க இவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் யார் அப்படியே. ஆனால் ஒன்றும் நடக்கலை. காரணம் இந்த மாதிரி சில பேர் அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இந்த அரசு என்னென்ன பண்ணணுன்றது அவங்க. இது பேர் கெட்டு போச்சா, உங்களுடன் ஸ்டாலின் ஊர் போய் என்ன பண்ணோம், இ சேவை மையத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. உங்களை தேடியே வருவாங்க, மனு எழுதி கொடுத்தா 10 நாளில் எல்லாம் மனு எழுதி கொடுத்து காத்துனுக்குறான், என்னடா வரலன்னு பார்த்தா வைகை ஆற்றுல அது அப்படியே போகுது. வைகை நதி ஓரம் அப்படியே நம்ம ஆட்கள் சில பேர் பார்த்துட்டு ஏதோ பரீட்சை பேப்பர் தான் தூக்கி போட்டுக்கிறாங்க போலன்னு பாஞ்சு குச்சி எல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின், என்னப்பா எங்களுடன் ஸ்டாலின் கேட்குறாருன்னு பார்த்தா வைகை ஆற்றுல இருக்கிறாரு அப்படின்னு. இதே மாதிரி தான் நீட்டுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? 1 லட்சமா 1 கோடியா 1 கோடியா 50 லட்சமா பொட்டி பொட்டியாக வச்சு வாங்கினாங்க தேர்தலுக்கு முன்னாடி. எங்கே போச்சு இது? யார்கிட்ட கொடுத்தாங்க? மாநாட்டில் சுண்டல் என்ன பண்ணாங்க அங்கே? வச்சுட்டு ஒன்று ஜனாதிபதியாக கொண்டு போய் கொடுத்துருக்கணும்,
இல்லை அந்த துறை கல்வி அமைச்சரை, மத்திய கல்வி அமைச்சரை கொண்டு போய் பாருப்பா 50 லட்சம் பேர் நீட்டு வேணான்றான், நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாமே இந்த விளம்பரம்ன்றாங்களா, விளம்பர மாடல் அரசுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துலேயும் விளம்பரம் தேடுறது. அந்த நேரத்துக்கு அதை டைவெர்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை பெருசாக அப்படி இப்படி படம் காமிச்சிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதுதான் இன்றைக்கி. லேப்டாப்பு கொடுக்கவே இல்லை, பிரச்சனை ஆகுதுன்னு ஒரு கமிட்டி போட்டு லேப்டாப் இத்தனை லட்சம் ஒதுக்கியிருக்கோம் அது இதுன்றது. இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் சார். இப்போ சமீபத்தில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து அந்த பரப்புரைக்கு போனப்போ அந்த மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா உணவகத்தை திறப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இங்கே திறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க கேட்டுட்டு கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அம்மா உணவகம் வந்து செயல்படும். அம்மா உணவகத்தை திறக்கிறது மூலத்தெல்லாம் இருக்கட்டும், அம்மா உணவகத்தில் இட்லிக்கு சாம்பார் வைக்க சொல்லுங்கள். அது வேற ஒரு பிரச்சனை சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் போய் இட்லியை வாங்கிட்டான், 4 இட்லி வாங்கிட்டு நீட்டு நேர்கிறான். என்ன நீட்டு நிற்கிற, என்ன நீட்டு நிற்கிறியா, சாம்பார் ஊற்று. சாம்பாரா? சாம்பார் எங்கே இருக்குது? அப்புறம் எதுக்கு இட்லி கொடுத்த? நீ இட்லி தானே கேட்ட? ஆமாம், அதான் கொடுத்துக்குறோம். சரி சாம்பார் இல்லை, இட்லி கொடுத்தா சாம்பார் கொடுக்கணும், அப்படிலாம் ஒன்றும் விதி கிடையாது. காய்கறியே இல்லை, அப்புறம் எங்கே இந்த சாம்பார் செய்கிறது? உஷாராக இருந்தால் நீ மிளகா பொடி சர்க்கரை ஏதாவது கொண்டு வந்தோன்னா தொட்டு சாப்பிட்லாம். இதுதான் நீ அம்மா உணவு நிலை. நாளைக்கு அவன் போவான், நாங்கள் அப்படியே பார்ப்போம், அம்மா சாம்பார் இருக்குதா? இருக்குது, வா போய் நீட்டுனா சாம்பார் மட்டும் ஊற்றுவாங்க. நான் இட்லி நீ என்ன கேட்ட? சாம்பார் இருக்குதான்னு கேட்டேன். இந்தா இட்லி மாவு இல்லை. அப்புறம் மறுநாள் என்ன கேட்பான், இட்லியும் சாம்பாரும் இருக்கா? இருக்குது. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். இதுதான் இன்றைக்கி அம்மா உணவகம் நிலை. அதுக்கு இந்த மேயர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வேறு ஏதோ ஒரு மாவட்டம், இங்கே சென்னையில் மேயர் என்ன சொல்கிறாங்க, லாபமே வரல, ஸ்டார் ஹோட்டலில் நடத்துறீங்க லாபம் வரத்துக்கு, சேவைக்கு தொடங்கினது அது, லாபம் வரலையா? ரேஸ் நடத்தி என்ன லாபம் வந்துச்சான் கவர்மெண்ட்டுக்கு? யாருக்கு லாபம் வந்தது? ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிறான், அவனுக்கு கவர்மெண்ட் துட்டு கொடுக்குது, ரேஸ் நடத்துகிறாங்க. எப்படி இது பாருங்கள், இதான் நான் சொன்னேன்ல, இது ஷோ, அவ்வளோதான். இப்போ இட்லிக்கு சாம்பார் கிடையாது, நாளைக்கு ஒன்றும் என்னென்ன கிடையாது, தட்டு வெறும் கையை நீட்டுன்னு வாங்க போல். இட்லி கை நீட்டு, இந்தா சாம்பார் அதிலே தான் ஊட்டுக்குவேன், இல்லை தொன்னைக்குன்னு எடுத்துகிட்டு வா போய் அப்படின்னு வாங்க. சார், டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு 2006 விஜயகாந்த் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல 2026 விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார், எல்லா கட்சிகளுக்கும் இது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? சென்சார் பண்ணதை சேர்த்து சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொன்னார்? உங்களுக்கு தேவையான மொத்தம் கேட்குறீங்க, என்ன சென்சார் பண்ணீங்க அதை சொல்லுங்கள் சார். இதுதான் சார் ஹைலைட்டாக இருந்தது. இதுதான் ஹைலைட் பண்ணாங்களா? இதை சொல்கிறதுனால நான் விஜய்கிட்ட போயிடுவேன்னு யாரும் முடிவு பண்ணிங்கன்னு இதை நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறது தான் நம்மளும் சொல்கிறோம். விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஸ்பாய்லர், தீங்கு விளைவிப்பவர். யாருக்குன்னா திமுக. ஏன்னா அவர் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவை காலை பிடிச்சி வாரி போடுற மாதிரி பெரும்பான்மையாக இருக்கும். அதிமுகவுக்கு அதுக்காக அதிமுகவில் பிரிக்க மாட்டேன்னா பிரிக்கலாம், அங்கே பாதிப்பு கம்மி, இங்கே தான் அதிகம், அந்த மாதிரி சொல்கிறாரு விஜயகாந்த். 2006 கணக்கு சொல்கிறாரு. அன்னைக்கு அது அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக மாறினார் விஜயகாந்த். திமுகவும் தான் என்னென்னா அவங்க கூட்டணி கட்சி, அவர் உஷாராக எல்லாரும் கொடுத்ததில் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிச்சு, அவர் வச்சுட்டு கூட்டணி அரசுன்ற மாதிரி. ஆனால் இவர் மட்டும்தான் ஆண்டார், மற்றவங்களெல்லாம் தேவைக்கு யாராரா தனித்தனியாக கவனிச்சிட்டார். அது ஒரு டெக்னிக், அது கலைஞ்சிட்ட. ஏன்னா அங்கே இவங்க சப்போர்ட்டில் இருந்தது, கவுரியா கவுரு நான் அங்கே கவுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஓட்டியிருந்தார். அதனால் விஜய்யுடைய வாக்குகள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அது 2016 மக்கள் நல கூட்டணியா 2006 விஜயகாந்த் டைப்பான்றது போக போக தான் தெரியும். ஓகே சார். ஏன்னா இவங்க பண்ணுற இட்லி சாம்பார், உங்களுடன் ஸ்டாலின் வைகை ஆற்று திட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு எப்படி போய் நமக்கே தெரியும் சார். ஆனால் வந்து பவுன்சர் விஷயம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சது. அதாவது அந்த சரத்குமார்ன்ற இந்த மாநாடுக்கு போன ஒருத்தர் வந்து கேஸ். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், அந்த புகார் கொடுத்த பையன் தானே தூக்கி போட்டாங்களா? தூக்கி போடப்பட்டவன் தான் புகார் கொடுத்தாங்க சார். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அது ஒரு பையன் வந்து அது நான் தான்றாரு, இது இவர் தான்றாரு, அவங்க வந்து திமுகவினுடைய நிர்வாகியாக இருக்காங்க அப்படின்றதுலாம் ஒரு கேள்வி. உங்களுக்கு எப்படி தெரியுது? தூக்கி போடப்பட்டவர் தான் புகார் கொடுத்தாரா? புகார் கொடுத்தவர் தான் தூக்கி போடப்பட்டவரா? அவர் தான் இவரா? புகார் கொடுத்தவர் வேறன்ற மாதிரி தான் சார் புரியுது பார்க்குறப்போ. புரியுதுல்ல? அப்போ இது பொய் புகார்னு தெரியுதா? அப்புறம் இது எப்படி நிற்கும்? இதில் வேறு 3 பிரிவுகள் கீழே வழக்கம். கோர்ட்டில் போய் பல்ப் வாங்க போகிறாங்க. ஒரே நாளில் 3 நாளில் ஃபங்க் வளர்வது எப்படி? நல்லா குரோட்டன் செடி மாதிரி வெட்டி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த இந்த இது இருக்குது, முன்னாடி காலிஃப்ளவர். அவன் தலை எப்படி இருக்குது?
அப்படி காலிஃப்ளவர் தலை மாதிரி இருக்குது மேலே மட்டும், கீழே ஃபுல்லாக அடிச்சிட்டான். இப்போ இந்த தலை பார்த்தா பூச்செடி மாதிரி இருக்குது, அப்படி மேலே வந்து கீழே அப்படி பங்கு இருக்குது. கரெக்டாக இந்த கீழே இருக்கிற பங்கு எப்படி ஒரு வாரத்தில் வளர்ந்துச்சு. அதனால் அதே கோடு போட்ட சட்டை போட்டால் அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி பஜனை நீதிபதியை கேட்டால் பாருங்க அதே கட்டம் போட்ட சட்டை கோடு போட்ட சட்டைக்குதா என்ன அதே சைஸில் இருக்கிறானா. கேஸ் கொடுக்க போறப்ப அதே சட்டையோட போனாங்க. அதான் சொல்கிறேன், அப்போ தானே நம்புவீங்க. நமக்கே குழப்பம் வருதுல்ல, என்னடா இது அன்றைக்கி அந்த பையன் சொன்னால் இது எங்கள் அம்மாவே இல்லைன்னா, ஆமா இன்றைக்கி இந்த பையன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரானா. அம்மா இல்லைன்னா நம்ம வேறு அதை நம்பி வேறு போட்டு தொலைச்சிட்டோம். இப்போ அடிக்கடி வேறு மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இவனு வாட்டில் ஏஐ பிக்சரு பழைய வீடியோன்னு எடுத்து போட்டு விட்டுறானுங்க. நம்ம அதை நம்பி போட்டால் பல்ப் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏஐயில் அவ்வளோ வேலை இருக்குது, ரொம்ப உஷாராக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம சரி ஏதோ நடக்குது போலன்னு பார்த்தா இவனுங்க பண்ணுற வேலை தான் உட்காந்து இந்த பொய் பிரச்சாரம் பண்ணுற வேலை. இதில் இவன் எங்கள் அம்மாவே இல்லைன்ட்டான், ஆனால் அம்மா கூட போய் கொடுக்குறான். நம்மளும் குழம்பிட்டோம். அதே கோடுபட்ட சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை, அதே இது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, உத்துப்பாருன்றாங்க. உத்து பார்த்தா காலிஃப்ளவர் பங்கு, அவன் காலிஃப்ளவர், இது பங்கு. ஒரு வாரத்தில் பங்கு வளரும் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று உருவமே வேறே ஆகுது. ஆமா சார். அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் முகச்சாடை கரெக்டாக ஒத்து போகுது. அது கரெக்டு. அந்த பையனை தான் தூக்கி வீசினாங்க. அவன் தான் சொல்கிறான், என் தலைவனை தூக்கி வீசி மண்டை வஞ்சாலும் எனக்கு பரவாயில்லடா போடா அப்படின்றான். அப்போ இது செட்டப்பு. அது வேறு பின்னாடி இருக்கிற காலண்டரை பாருன்றான், சின்னவரும் பெரியவரும் இருக்கிற காலண்டர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் செட்டப்பு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இது எப்படி இவ்வளோ தைரியமாக, அது ஒரு எஸ்பி பாருங்கள், ஒரு ஒன்று ரெஃபர் பண்ணுறாரு. இவர்கள் மனுவை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கவும். பாரபட்டியா எங்கே அது பரமத்தி போலீஸ் கோயிட்டு இங்கேருந்து அங்கே உடனே வாங்கி வாங்க உங்களுக்கு பங்கு காலிஃப்ளவர்லாம் கேட்கவே இல்லை. உடனே 3 பிரிவுகளை வழக்கு அப்படியே செத்து போய்டும் கோர்ட்டில். மிலாட் இங்கே பாருங்கள், தூக்கி போட்டது இவங்கள. அப்புறமா சொல்லுவான், மிலாட் என்ன இருந்தாலும் நானாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் தூக்கி போட்டது தப்பு தானே மிலாட், அதுக்காகவாவது நீங்கள் நடவடிக்கை எடுங்க மிலாட்னு பார்ப்போம். அப்படி தான் போகும் சார். ஆனால் அதுவும் ஒரு லாஜிக் தான் சார். ஆமாம், தூக்கி போட தப்பு தானே. தூக்கி போட்ட தப்பு தான். ராம்ப் வாக் போனது தப்பு. நீ சினிமா இதுவாக எடுக்கிற சினிமாக்காரன் தான் போட்டு ராம்ப் வாக் போயிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த நடிகைகளை கிட்ட பார்க்கும்போது இவன் அப்படியே அவன் வாழ்க்கையில் பிறந்த பலன் அடைஞ்சிடுவான். நயன்தாராவை கிட்ட பார்த்துட்டே அவ்வளோதான். வாழ்க்கையில் அவனை கூப்பிட்டு அவன் புள்ள பேரன் பேத்திலாம் வந்து அப்படி கேட்டால் வச்சுக்க பெருசாக என்ன பண்ண. அந்த காலத்தில் நான் நயன்தாராவை கிட்ட இருந்து பார்த்தேன் தெரியுமா, நேருக்கு நேராக பார்த்தேன் நான் அப்படின்னு. அவ்வளோதான், வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிடும். அந்த மாதிரி ராம்பாக் எதுக்கு? சினிமாக்காரன் புத்தி தெரியுதா? சினிமாக்காரன் பண்ணுறான்னா அவன் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கணும். அவனை ரசிகரை வந்து அந்த கொண்டாட்ட மனநிலையே வச்சுக்கணும். நீ தான் கட்சி ஆரம்பிச்சிட்டல, எதுக்கு ராம்பாக்கு? இதான் இப்போ அனுபவி. சரி ராம்பாக்கு போனீங்க கூட என்ன ஆகுதுன்னா பவுன்சருங்க, பயங்கரமான பவுன்சர் ஆகுறானுங்க. அப்படியே பால் கேட்ச் பிடிச்சி போடுற மாதிரி போட்டுனுக்குறாங்க. அவன் அணில் மாதிரி தாவறான். உண்மையிலே நான் இந்த வார்த்தை சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருக்கும். ஏன்பா அந்த மாதிரி அந்த ரசிகர்களை மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது சும்மா அப்படி ஜம்ப் பண்ணுறான். 10 அடி சார், 10 அடியே ஜம்ப் பண்ணான். பார்த்தேன் எத்தனை பேர் அவன் வரும்போது அப்படி அனுப்பிச்சிக்கினான் பாருங்க, பட்டுன்னு 2 பேரை. அப்போ அவனும் அதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துருக்கான். புசி சொல்லியிருப்பார், என் பிள்ளைங்க எல்லாம் கடுமையான இது 10 அடி இருந்தாலும் கம்முன்னு தாவானுங்க, அப்படியே பிடிக்கணும். எங்கள் ட்ரைனிங் எடுங்க கூட்டு வா எடு அப்படி பிடிச்சி பார்த்தா அதே மாதிரி ட்ரைனிங். இவனுங்க எல்லாம் இங்கே தூக்கி போட்டு தான் பார்த்தானுங்க. இவனாவது கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டான் விஜய் ஸ்டைல்லையே. எத்தனை படம் பார்த்துருப்பான். ஆனால் அந்த சைடில் தூக்கி 2 பேரும் வெளியே போட்டாங்க. பார்த்தீங்களா, கருப்பு வெள்ளை சட்டை ஒரு பையனை தூக்கி போட்டாங்க. அவனால் குபாகர் கொடுக்கல, அந்த சைஸு கிடைக்கல இவங்களுக்கு. தாயும் மதனும் கிடைக்கணும்ல, கிடைக்கல. இங்கே தான் கிடைச்சிக்குது. அதனால் இதெல்லாம் நிற்காது. சார் இன்னொன்று சார், ஏற்கனவே வைஷ்ணவி வந்து விஜய் அவர்களின் மேலே கேஸ். வைஷ்ணவி யாருங்க? வெளியுறவுத்துறை செயலர். டிவின்றது அவங்க இன்ஷியலா? இல்லை சார், இன்ஸ்டா ப்ராப்ளம். இப்போ டிஎம்கேல இருக்காங்க சார். அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க சார். அதன் பிறகு வந்து விஜயுடைய ஆதரவாளரே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா விஜயுடைய ஆதரவாளர்களே விஜய் மேல கேஸ் போட வைக்கிறது எப்படி சார், ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். விஜயுடைய ஆதரவாளர் ஒன்றும் கிடையாது, துடிதரியா ஒன்ட்டா வந்துடுறேன் அவ்வளோதான். நேற்று வரைக்கும் திமுக திட்டுன்னு இருப்போம், அதை வச்சு கொஞ்சம் இதானோன்னா அதை வச்சே திமுக போயிடுவோம். இருக்கின்ற நிலையிலேயே இருக்கின்ற கட்சியில் அப்படி தாவிடுறது. நீங்கள் தான் தூக்கின்னு சுமக்கிறீங்க வைஷ்ணவின்னு. இன்ஸ்டா பிரபலம் எதையாக வளரிட்டு இருக்குங்க. 2 ரிப்போர்ட்டர் சாதாரணமாக 2-3 கேள்வி கேட்டான், அதுக்கே தெரில.
அப்படியே சிரிச்சின்னு மழுப்பின்னு போகுது. அதையும் தூக்கி வெளியில் போட்டுனுக்கிறானுங்க. அவ்வளோதான். சரி, செந்தில் பாலாஜி சால்வைலாம் அணிவிச்சு வர ஏன் அவர் இன்னும் வெளிநாட்டு தூக்குறா செந்தில் பாலாஜி? அவரு அசைன்மெண்ட்டை யாரையா பிடிச்சி உள்ளே போடுறது தான் அவர் அசைன்மெண்ட்டு. அவர் தகுதியை பாருங்கள். இவங்கெல்லாம் பிடிச்சி போட்டுக்கின்னு அவங்களுக்கு தெரியுது தொண்டர்கள் மக்களை எப்படி ஏமாற்றலாம். இந்த மாதிரி பிரபலத்தெல்லாம் கூப்பிட்டு தான் அவர் கார் கொடுத்தாருல, அவர் கமல்ஹாசன் ஒரு அம்மாவுக்கு. அதுதான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி புத்தியிலேயே ஓட்டுறது. கேட்டால் என்ன சொல்லுவான், அவன் கார் கொடுத்தா எனக்கு நீ அதை பற்றி போயாடுவாங்க. ஏன் அந்த பொம்பளை யார் அது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுருந்தது பஸ் ஓட்டின்னு, அதுக்கு நீ கார் கொடுத்தா எங்களுக்குண்ணா? நீ அதே ஒரு இப்போ எம்ஜிஆர் மாதிரி இது ஏழைகளுக்கு ஏதாவது பண்ண அப்படின்னா, எனக்கு பண்ணாட்டி கூட 10 ஏழைகளுக்கு பண்ண நியூஸ் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு இது இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நல்ல ஒரு இதுன்னு. நீ கார் கொடுத்தது கேலிக்குறி தானே மாறிச்சு. அந்த காரை கொண்டு போய் காருக்குள்ளே இருந்துட்டு ஒரு எஸ்ஐ அம்மாவை இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட கேஸ் போட்டு பெரிய சிக்கலாச்சு தெரியுமா? அதனால் இவர்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இவர்கள் இப்படி தானே வளர்க்குறாங்க. இப்போ விஜய் எப்படி வளர்க்குறாரு, ஒரு இது வாங்கிட்டு பேப்பரில் இது பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு அப்படியே போகிறாரு. அவன் கீழே இருக்கிற தொண்டர்கள்ன்ற போர்வையில் வர்றவங்க யார் வருவா? இந்த மாதிரி தான் இன்ஸ்டா ப்ராப்ளம். பார்த்தீங்களா, இவர்களுக்கு லைக்கு ஷேர் இது எல்லாத்துக்கும் வாடகைக்கு எடுத்துருக்காங்க. பங்களாதேஷில் இந்த டிஜிட்டல் கிரியேட்டராக சுற்றிட்டு இருக்காங்களா இன்ஃப்ளூயன்சர், அவங்கள வாடகைக்கு எடுத்து தான் ஃபுல்லாகவே இவங்க விஜய் டீம் ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்து தான் அது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்களா அந்த மாதிரி எடுத்து இப்படி தான். இதோட இன்ஸ்டாகிராமில் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேலே அதில் லைக் போட்டிருந்தாங்க. 100 கோடி அது எல்லாமே நீங்கள் பெரிய பிரபலம் ரொனால்டோ, அவருக்கு தான் உலகத்தில் அதிகமான இது, அவருக்கே 10 கோடி வரலையா. ரெண்டாவது இந்திய பெரிய பிரபலம் வந்து கோலி, பிரதமரே மிஞ்சிட்டு அந்தளவுக்கு பெரிய ஆள், அவருக்கே அந்தளவுக்கு வரல. நீ யார்? நீ இங்கேருந்து ஆந்திராவிலே உன் படம் ஓட மாட்டேங்குது, கேரளா அங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு எப்படி 10 கோடி வரும்? நான் கேட்குறேன். இதெல்லாம் செட்டப் பண்ணி பணம் செலவு பண்ணோன்னு இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்குது. இது எது சொல்லுவானே, நம்ம வாங்குகிற 5க்கும் 10க்கும் இந்த விளம்பரம் தேவையா அப்படின்னு. நீ ஒழுங்காக இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை பேசி போராட்டம் நடத்தி இதெல்லாம் பண்ணாலே உனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ எங்கே ஓட்டு வாங்க போகிற? நீ எங்கே நிற்க போகிற? பங்களாதேஷ்லையா? தமிழ்நாட்டில் தான் நிற்க போகிற? ஏன் இந்த ஏமாத்து வேலை? தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கே தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிக்கிற மாதிரி நீ நடந்தாலே போதுமே. அதற்கான போராட்டங்கள், தினசரி பேட்டிகள், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாலே தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சங்கள்லாம் இடம் பிடிக்க போகிற. எதுவுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு சிங்கம்னு சொல்லிக்கிறது வெளியே வரதே கிடையாது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் விட்டு போட்டுக்கிட்டு இன்னும் அந்த மேலே தானே இருக்கீங்க, கீழே எங்கேயும் யார்கிட்ட போய் சேரல. நடப்பு கலாச்சாரம் குறித்து பார்த்தீங்கன்னா